نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கின்ற இந்த செய்தி முஸ்லிமில் இடம்பெறுகிறது. ஒரு நாள் இரவு நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இரவு தொழுகையை தொழுதேன். அந்த தொழுகையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் பக்ரா, சூரத்துன் நிசா, ஆல் இம்ரான் ஆகிய அத்தியாயங்களை ஓதினார்கள். அந்த அத்தியாயத்தின் வசனங்களில் தஸ்பீஹுடைய இடங்கள் வரும்போது அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்தார்கள். பிரார்த்திக்க வேண்டிய இடங்கள் வரும்போது அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார்கள். பாதுகாப்பு தேட வேண்டிய இடங்கள் வரும்போது அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடினார்கள். மற்றும் ஒரு செய்தியில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல் குர்ஆனை அவர்கள் ஓதுகிறார்கள். சொர்க்கத்தை கேட்க வேண்டிய இடங்கள், சொர்க்கத்துடைய இன்பங்களை பற்றிய இடங்கள் வரும்போது சொர்க்கத்தை பிரார்த்திப்பார்கள். நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டிய இடங்கள், நரகத்தின் தண்டனைகளை பற்றிய இடங்கள் வரும்போது நரகை விட்டு பாதுகாப்பு தேடுவார்கள் என்ற ஒரு செய்தி இப்னு அபி ஹாத்திமில் இடம்பெறுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு தொழுகையில் இவ்வாறு பல ரிவாயத்துக்களிலே பார்க்கின்றோம். ரஹ்மத்துடைய வசனங்கள் வந்தால் ரஹ்மத்தை பிரார்த்திப்பார்கள். அதாபுடைய இடங்கள் வந்தால் அதாபை விட்டு பாதுகாப்பு தேடுவார்கள். எனவே இந்த ஒரு சுன்னா, இந்த ஒரு வழிமுறை அல்லாஹ்வின் தூதரிடமும் அதேபோன்று சஹாபாக்களிடமும் இருந்ததை நாம் பார்க்கின்றோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற அத்தியாயம், இந்த அத்தியாயம் அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்வில் இறுதியாக அருளப்பெற்ற அத்தியாயம். இந்த அத்தியாயம் இறங்கிய பிறகு இந்த அத்தியாயத்திலே வரக்கூடிய கட்டளையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு செயல்படுத்தினார்கள் ருக்கூவிலும் சுஜூதிலும் என்பதை அவர்கள் சொல்கிறார்கள். நபி அவர்கள் ருக்கூவிலும் சுஜூதிலும் சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம அக்ஃபிர்லி என்று அதிகம் பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள். எனவே அந்த குர்ஆனுடைய கட்டளையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல்படுத்தினார்கள். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா. உமது ரப்பை போற்றி துதிப்பீராக, இன்னும் அவனிடம் மன்னிப்பு தேடுவீராக, நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவனாக இருக்கிறான்
எனவே இந்த குர்ஆனுடைய கட்டளையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு செயல்படுத்தினார்கள்? சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம கஃபிர்லி என்று ஓதினார்கள். எனவே அல் குர்ஆனில் நாம் இந்த அத்தியாயத்தை ஓதுகின்ற போது இவ்வாறு பிரார்த்திப்பதும், அதே போன்று இந்த துஆவை ருக்கூவிலும் சுஜூதிலும் அதிகம் நாம் பிரார்த்திக்க வேண்டும் என்பதையும் இந்த செய்திகளூடாக நாம் விளங்குகிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல் குர்ஆனிலே இந்த வசனத்தை ஓதுகின்ற போது ஃபமன்னல்லாஹு அலைனா வவகானா அதாபஸ் ஸமூம் இன்னா குன்னா மின் கப்லு நதுஊஹு இன்னஹு ஹுவல் பர்ருர் ரஹீம். அல்லாஹ் எமக்கு அருள் புரிந்தான், இந்த நோவினை தரும் வேதனையிலிருந்து அவன் எம்மை பாதுகாத்தான், இதற்கு முன்னர் நாம் அவனிடம் இவ்வாறு பிரார்த்திப்பவர்களாக இருந்தோம், நிச்சயமாக அவன் மிக்க நன்மையை புரியக்கூடியவனாகவும் பெரும் கிருபையாளனாகவும் இருக்கிறான் என்பது இந்த வசனம். இந்த வசனம் நாளை மறுமையிலே சோனவாசிகள் இப்படி சொல்வார்கள் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த வசனத்தை ஓதுகின்ற போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இப்படி துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம முன்ன அலைனா வகினா அதாபஸ் ஸமூம் இன்னக அன்தல் பர்ருர் ரஹீம். இந்த வசனத்தை ஓதுகின்ற போது அவர்கள் எப்படி துஆ செய்வார்கள்? யா அல்லாஹ், எமக்கு நீ அருள் புரிவாயாக. ஏன்னா அந்த வசனத்தில் எப்படி வருகிறது? ஃபமன்னல்லாஹு அலைனா, அல்லாஹ் எமக்கு அருள் புரிந்தான். அப்போ அவங்க எப்படி துஆ செய்கிறார்கள்? யா அல்லாஹ், நீ எமக்கு அருள் புரிவாயாக. வகினா அதாபஸ் ஸமூம், நோவினை தரும் வேதனையிலிருந்தும் எம்மை பாதுகாப்பாயாக. இன்னக அன்தல் பர்ருர் ரஹீம், நிச்சயமாக நீ மிக்க நன்மை புரியவனாகவும் பெரும் கிருபையாளனாகவும் இருக்கிறாய். எனவே குர்ஆனை நாம் ஓதுகின்ற போது நாம் தொடர்ந்து அல் குர்ஆனை ஓதிச் செல்கிறோம். ஆனால் இப்படியான ஒரு வழிமுறை, ஒரு சுன்னா, அந்த வசனங்களை கடந்து செல்கின்ற போது அதற்கு பொருத்தமான முறையிலே துஆ செய்வது, அந்த வசனங்களை விளங்கி பிரார்த்திப்பது என்ற அந்த ஒரு சிறந்த முன்மாதிரியை நாம் பார்க்கின்றோம். நபித்தோழர்களிடமும் அந்த முன்மாதிரியை நாம் பார்க்கின்றோம். அருமை சகோதரர்களே, பாருங்கள், ஒரு முறை ஒருவர் இப்படி பிரார்த்தித்து கொண்டிருப்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்வெடுக்கிறார்கள். அவர் எப்படி துஆ செய்கிறார் என்றால், அல்லாஹும்ம ஜஅல்னி மின் இபாதிகல் கலீல் என்று துஆ செய்கிறார். அல்லாஹும்ம ஜஅல்னி மின் இபாதிகல் கலீல், யா அல்லாஹ், உனது சொற்பமான அடியார்களில் என்னையும் ஆக்குவாயாக, உனது சொற்பமான அடியார்களில் என்னையும் ஆக்குவாயாக என்று துஆ செய்கிறார். அப்போ இதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செவியூறுகிறார்கள். செவியுற்றுவிட்டு அவரிடம் கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள் என்று சொன்னால், இவ்வாறு நீங்கள் துஆ செய்வதற்குரிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறார். கேட்கின்ற போது அவர் குர்ஆனுடைய ஒரு வசனத்தை அவர் ஓதி காட்டுகிறார். குர்ஆனுடைய ஒரு வசனத்தை ஓதி காட்டுகிறார். அந்த வசனம் தான் 34வது அத்தியாயத்தினுடைய 13வது வசனம், வகலீலும் மின் இபாதியஷ் ஷகூர். அல்லாஹ் சொல்கிறான், எனது அடியார்களில் மிக சொற்பமானவர்கள்தான் நன்றியோடு இருக்கிறார்கள், நன்றி செலுத்துபவர்களாக, நன்றியுடைய அடியார்களாக இருக்கிறார்கள் என்ற குர்ஆன் வசனத்தை அவர் ஓதி காட்டுகிறார். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது விடுகிறார்கள். அழுதுவிட்டு சொல்கிறார்கள், அதாவது உமருக்கு இந்த விளக்கம் இல்லாமல் போய்விட்டதே என்று சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அதன் பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹும்ம ஜஅல்னா மின் இபாதிகல் கலீல் என்று சொல்கிறார்கள். இந்த செய்தி முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபா போன்ற நூல்களிலே பதிவாகி இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இவ்வாறாக குர்ஆனுடைய வசனங்கள், உண்மையில் குர்ஆனோடு இப்படி ஒரு தொடர்பு நமக்கு இருக்கிறதா? இதை நாம் நம்மிடம் கேட்டு பார்க்க வேண்டும். குர்ஆனை நாம் ஓதுகிறோம், வேகமாக ஓதி முடிக்க வேண்டும் என்று ஓதுகிறோம். ஆனால் குர்ஆனுடைய வசனங்களை கடந்து செல்கின்ற போது அந்த வசனங்களில் இப்படியெல்லாம் துஆ செய்யலாம், இப்படியெல்லாம் பிரார்த்தித்திருக்கிறார்கள், இப்படியெல்லாம் அந்த வசனங்களை விளங்கி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்திருக்கிறார்கள் என்ற அந்த சிறந்த ஒரு முன்மாதிரியை நாம் பார்க்க முடிகிறது.
இப்படி நான் உங்களுக்கு சில வசனங்களை இப்போது உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வருகிறேன். உண்மையில் குர்ஆனை ஓதும் போது நாம் இப்படியும் பிரார்த்திக்க வேண்டும் என்பதை விளங்கி நாம் செயல்பட வேண்டும் என்ற அந்த நோக்கிலே அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபிதி ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা என்ற இந்த குர்ஆனுடைய வசனத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். அல்லாஹ் இந்த வசனத்திலே என்ன சொல்கிறான்? சூரத்து இப்ராஹிம் 27வது வசனம். அல்லாஹு தஆலா மூமின்களை இவ்வுலகிலும் நாளை மறுமையிலும் அவனது உறுதியான வார்த்தையை கொண்டு அல்லாஹ் அவர்களை பலப்படுத்துவான். அப்போ இந்த வசனத்தை நாம் ஓதுகின்ற போது அல்லாஹ்விடத்தில் நாம் இப்படி பிரார்த்திக்கலாம், அல்லாஹும்ம சப்பித்னி பில் கௌலி ஸாபிதி ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা. அல்லாஹும்ம சப்பித்னி பில் கௌலி ஸாபிதி ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা. யா அல்லாஹ், இந்த உலகத்திலும் மறுமையிலும் அந்த உறுதியான வார்த்தையை கொண்டு நீ என்னை உறுதிப்படுத்துவாயாக என்று நாம் துஆ செய்வது, பிரார்த்திப்பது. என் அருமையான சகோதரர்களே, நீங்கள் பார்க்கலாம், இமாம்களில் இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஒரு முன்மாதிரியை பாருங்கள். குர்ஆனில் வரக்கூடிய ஒரு வசனம், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமு என்ற இந்த வசனம். இந்த வசனத்தை அவர்கள் ஓதுவார்கள். இந்த வசனத்தை அவர்கள் ஓதுகின்ற போது, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமு என்ற வசனத்தை ஓதுகின்ற போது நிச்சயமாக அல்லாஹுவை எமது ரப் என்று சொல்லி பிறகு அதில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள், அவர்கள் சாபித்தீன்களாக இஸ்திகாமத்தாக அவர்கள் இருந்தார்கள். இந்த வசனத்தை அவர்கள் ஓதுகின்ற போது அல்லாஹ்விடத்திலே எப்படி அவர்கள் துஆ செய்வார்கள் என்பதை பார்க்கிறோம். அல்லாஹும்ம அன்த ரப்புனா, அல்லாஹும்ம அன்த ரப்புனா, நீயே எமது ரப்பாக இறைவனாக இருக்கிறாய் என்று சொல்லிவிட்டு அவர்கள் அடுத்து சொல்வார்கள், எம்மை அதிலே உறுதியாக பலமாக ஆக்குவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பிரார்த்திப்பவர்களாக, அல்லாஹும்ம அன்த ரப்புனா வர்ஸுக்னல் இஸ்திகாமா, அப்படி பிரார்த்திப்பார்கள். அல்லாஹும்ம அன்த ரப்புனா வர்ஸுக்னல் இஸ்திகாமா என்று துஆ செய்வார்கள். யா அல்லாஹ், நீயே எமது ரப்பாக இறைவனாக இருக்கிறாய், எமக்கு இஸ்திகாமத்தை தருவாயாக, நமக்கு இஸ்திகாமத்தை வழங்குவாயாக என்று பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே அருமையான சகோதரர்களே, இவ்வாறாக அல் குர்ஆனுடைய வசனங்களிலே மற்றும் ஒரு வசனத்தை பாருங்கள். அதாவது சூரா யாசினிலே இடம்பெறுகிறது. நீங்கள் பார்க்கலாம், அந்த அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா ஒரு சிறந்த மனிதருடைய வரலாற்றை சொல்கிறான். அவர் ஹபீபுன் நஜ்ஜார் என்று தஃப்சீருடைய ஆசிரியர்கள் குறிப்பிடுவார்கள். நபிமார்களுக்காக வஹீக்காக அவர் குரல் கொடுத்தார் இல்லையா? நபிமார்களுக்காக சத்தியத்துக்காக குரல் கொடுத்தார். அறிஞர்கள் எப்படி சொல்வார்கள் என்றால், வஹீக்காக குரல் கொடுத்தவருடைய வார்த்தைகளே வஹீயாக மாற்றப்பட்டது என்று சொல்வார்கள். அந்த வஹீக்காக நபிமார்களுக்காக குரல் கொடுத்த அந்த மனிதருடைய வார்த்தைகளே வஹீயாக மாற்றப்பட்டது. எனவே அந்த நபிமார்களுக்காக சத்தியத்திற்காக குரல் கொடுத்த காரணத்தால் அந்த ஊரை சேர்ந்து அவரை கொன்று விடுகிறார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், கீல துகுலில் ஜன்னா, அவருக்கு சொல்லப்பட்டது நீங்கள் சுவர்க்கத்திலே நுழையுங்கள் என்று சொல்லப்பட்டது. அந்த நேரத்திலே அவர் சொன்ன வார்த்தைகள், அதாவது எனது சமுதாயம் இதை அறிந்திருக்க வேண்டாமா என்று சொல்லிவிட்டு, பிமா கஃபரலி ரப்பி வ ஜஅலனி மினல் முக்ரமீன், என் இறைவன் என்னை மன்னித்து என்னை சங்கையானவர்கள் என்றும் உள்ளவனாக அல்லாஹ் என்னை ஆக்கினானே, இதை எனது சமுதாயம் அறிந்திருக்க வேண்டாமா என்று கை செய்தப்படுகிறார். இந்த இடத்திலே நாம் கேட்க முடிந்த ஒரு சிறந்த துஆ தான், ரப்பிக்ஃபிர்லி வஜ்அல்னி மினல் முக்ரமீன். ரப்பிக்ஃபிர்லி, என் இறைவா என்னை மன்னிப்பாயாக, வஜ்அல்னி மினல் முக்ரமீன், அந்த சங்கையாக்கப்பட்டவர்கள் சங்கையானவர்கள் என்றும் உள்ளவராக நீ என்னை ஆக்குவாயாக என்று துஆ செய்வது. எவ்வளோ அழகான ஒரு துஆண்டு பாருங்கள், எவ்வளோ ஒரு சிறப்பான துஆண்டு பாருங்கள். அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பையும் நாம் அதே போன்று கண்ணியத்தையும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தல்,
என்ற அழகான ஒரு துஆவை நாம் அதன் மூலம் விளங்கலாம். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, அல் குர்ஆனிலே நீங்கள் பாருங்கள், ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனிஹி ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபன் யஸீரா. எவருக்கு அவரது ஏடு வலக்கையிலே கொடுக்கப்படுகிறதோ அவரது விசாரணை மிக எளிதாக இருக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். குர்ஆனிலே நாம் இந்த வசனத்தை கடந்து செல்கின்ற போது நாம் இப்படி பிரார்த்திக்கலாம், அல்லாஹும்ம ஹாசிப்னி ஹிசாபன் யஸீரா, அல்லாஹும்ம ஹாசிப்னி ஹிசாபன் யஸீரா, யா அல்லாஹ் எனது விசாரணையை நீ எளிதாக்கி விடுவாயாக. இதை நாம் ஹதீஸிலும் பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு துஆ செய்திருக்கிறார்கள், இவ்வாறு பிரார்த்தித்திருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, உண்மையில் குர்ஆனோடு இப்படியான ஒரு தொடர்பு நம்மிடம் இருக்கிறதா? இது நமது ஈமானை பலப்படுத்தும். அதே போன்று குர்ஆனை ஓதி முடிப்பது மாத்திரம் நமது நோக்கமாக இருக்காது. அந்த வசனங்களிலே துஆ செய்வது அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு துஆ செய்திருக்கிறார்கள். நபித்தோழர்கள் அவ்வாறு பிரார்த்தித்திருக்கிறார்கள். சிறந்த அறிஞர்கள் தாபியின்கள் அவ்வாறு துஆ செய்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்க்கின்றோம். குர்ஆன்ல ஒரு வசனத்தை பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், யுதுகிலு மை யஷாஉ ஃபீ ரஹ்மதிஹி, அல்லாஹ் நாடியவர்களை அவனது ரஹ்மத்திலே அல்லாஹ் நுழைவிக்கிறான். அல்லாஹ் நாடியவர்களை அவனது ரஹ்மத்திலே அருளிலே நுழைவிக்கிறான் என்று குர்ஆனிலே நாம் ஓதுகிறோம். இப்படி ஓதுகின்ற போது நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய ஒரு துஆ, ரப்பி அத்கில்னி ஃபீ ரஹ்மதிக், ரப்பி அத்கில்னி ஃபீ ரஹ்மதிக், என் இறைவா உனது ரஹ்மத்தில் நீ என்னை நுழைவிப்பாயாக. பாருங்க, சுப்ஹானல்லாஹ். இப்போ நாம் உடனே அல்லாஹ்விடத்தில் அதை கேட்கிறோம், உடனே நாம் அல்லாஹ்விடத்தில் அதை பிரார்த்திக்கிறோம். எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு வழிமுறையாக இது இருக்கிறது. ரப்பி அத்கில்னி ஃபீ ரஹ்மதிக் என்று நாம் துஆ செய்வது. அதே போன்று நீங்கள் குர்ஆன்ல பார்க்கலாம், அல்லாஹு தஆலா சொல்கிறான், யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம் என்ற அந்த குர்ஆனுடைய வசனத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். நாளை மறுமையுடைய நாளில் அவர்களுக்கு எது பயனளிக்கும் எது பயனளிக்காது என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவர்களுக்கு மறுமையில் அவர்களது செல்வமோ அவர்களது பிள்ளைகளோ அங்கு பயனளிக்காது. எது அவர்களுக்கு பயனளிக்கும்? எவர்கள் சலீமான சலாமத்தான உள்ளத்தோடு வருவார்களோ அதுதான் அவர்களுக்கு பயனளிக்கும். இன்று உண்மையில் நாம் நமது உள்ளத்தை தொற்று கேட்க வேண்டும். நமது உள்ளம் சலாமத்தாக சலீமாக பிறர் விஷயங்களில் இருக்கிறதா, அல்லது எல்லா கசடு வஞ்சகம் அடுத்தவனை பற்றி உள்ள தப்பான அபிப்பிராயங்கள், கிபிர், நிஃபாக், ஷிர்க், குஃபர் என்று இப்படி எல்லா அசுத்தங்களையும் சுமந்த உள்ளங்களாக நமது உள்ளங்கள் இருக்கின்றனவா என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் எவர்கள் இந்த உலகத்தில் சலீமான உள்ளத்தோடு வாழ்ந்தார்களோ அவர்கள்தான் மறுமையில் சலீமான உள்ளத்தோடு வர முடியும், இல்லையா? சலீமான உள்ளத்தோடு ஈடேற்றமான உள்ளத்தோடு வாழ்ந்து ஈடேற்றமான உள்ளத்தோடு எவர்கள் மரணித்தார்களோ அவர்கள்தான் நாளை மறுமையில் ஈடேற்றமான உள்ளத்தோடு வர முடியும். என் அருமை சகோதரர்களே, அப்ப குர்ஆனுடைய இந்த வசனம் எவ்வளவு முக்கியமான ஒரு செய்தியை சொல்கிறது. இப்ப நாம் இந்த வசனத்தை ஓதுகின்ற போது அல்லாஹ்விடத்திலே நானும் நீங்களும் கேட்க வேண்டிய ஒரு துஆ தான், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கல்பன் சலீமா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கல்பன் சலீமா, யா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் ஈடேற்றமான உள்ளத்தை கேட்கிறேன். இது ஹதீஸிலும் பதிவாக இருக்கிறது. நசாயில அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு பிரார்த்தித்ததாக ஹதீஸையும் நாம் பார்க்கிறோம். அப்ப எனவே இப்படியான குர்ஆனுடைய வசனங்களை நாம் கடந்து செல்கின்ற போது, அதாவது குர்ஆனோடு நாம் ஒரு மிக நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அந்த வசனங்களை நாம் புரிய வேண்டும். அதனுடைய பொருளை புரிவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். குர்ஆனை ஓதுகின்ற போது அதன் பொருளை விளங்க வேண்டும். இப்படியெல்லாம் நாம் செய்கின்ற போது நாம் அல்லாஹ்விடத்திலே இவ்வாறு துஆ செய்வோம். சில பொழுதுகளில் நமக்கு அரபுல தான் அந்த துஆவை கேட்க முடியாது, தமிழில் கூட நாம் என்ன செய்யலாம், அதை அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க முடியும். என் அருமையான சகோதரர்களே, எனவே இந்த அடிப்படையில் இப்படியாக குர்ஆனோடு ஒரு தொடர்பை நானும் நீங்களும் ஏற்படுத்தி இருக்கிறோமா? இதன் பிறகாவது இப்படி ஒரு தொடர்பை குர்ஆனோடு ஏற்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக என்று கூறி எனது
முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபீனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சூரத்து தகாபினுடைய 16ஆம் வசனத்திலே சொல்கிறான், வமன் யூக ஷுஹ நஃப்ஸிஹி ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். இவர்கள் தங்களுடைய நஃப்ஸை கஞ்சத்தனத்திலிருந்தும் கருமித்தனத்திலிருந்தும் காத்து கொண்டார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள். இந்த வசனத்தை நாம் அல் குர்ஆனிலே கடந்து செல்கின்ற போது அல்லாஹ்விடத்தில் நாம் இவ்வாறு பிரார்த்திக்க முடியும் என்பதை இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது தஃப்சீரிலே பதிவு செய்கிறார்கள். ரப்பி கினி ஷுஹ நஃப்ஸி வஜஅல்னி மினல் முஃப்லிஹீன் என்று ஒருவர் பிரார்த்திக்க முடியும். அதாவது எவர் தனது நஃப்ஸை கஞ்சத்தனத்திலிருந்து காத்து கொண்டாரோ அவர்தான் வெற்றியாளர். அல்லாஹ்விடத்தில் ரப்பி கினி ஷுஹ நஃப்ஸி, அல்லாஹ் எனது நஃப்ஸுடைய இந்த கஞ்சத்தனத்திலிருந்து, எனது நஃப்ஸின் அந்த ஷுஹிலிருந்து என்னை காப்பாயாக. வஜஅல்னி மினல் முஃப்லிஹீன், என்னை வெற்றியாளர்கள் என்றும் உள்ள ஒருவனாகவும் ஆக்குவாயாக என்று துஆ செய்யலாம். ஒரு முறை பாருங்கள், சுஃபியானு ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், நான் கஅபாவை வலம் வந்து கொண்டிருக்கிறேன். அப்போது எனக்கு முன்னால் ஒருவர் இப்படி துஆ செய்து கொண்டிருக்கிறார். துஆ செய்தவராக தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார். அல்லாஹும்ம கினி ஷுஹ நஃப்ஸி, அல்லாஹும்ம கினி ஷுஹ நஃப்ஸி என்று சொன்னவராக தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார். யா அல்லாஹ், எனது நஃப்ஸுடைய ஷுஹை விட்டு, கஞ்சத்தனத்தை விட்டு என்னை காப்பாயாக என்று துஆ செய்கிறார். நான் முன்னால் சென்று பார்க்கிறேன். அவர் யாரென்றால் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர் தனது செல்வத்தை இந்த தீனுக்காக முழுமையாக அர்ப்பணித்தாரோ, தனது செல்வத்தை எல்லாம் அல்லாஹுடைய தீனுக்காக வாரி வாரி வழங்கினாரோ, சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி கூறப்பட்ட 10 பேர்களில் ஒரு நபித்தோழராக இருக்கக்கூடியவர் இப்படி துஆ செய்தவராக தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார். என் அருமையான சகோதரர்களே, எப்படி அவர்கள் தங்களை தூய்மைப்படுத்துவதில், தங்களுடைய நஃப்ஸை பரிசுத்தப்படுத்துவதில் அவர்கள் முயற்சி செய்தார்கள் என்றதை பாருங்கள். அன்பிற்குரியவர்களே, இன்று நாம் நமது நிலையை பார்க்கின்ற போது நாம் நம்மை பற்றி எப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறோம் என்றால், நாம் பரிசுத்தவான்கள், அடுத்தவர்கள் தான் குறையுள்ளவர்கள், பரிசுத்தமற்றவர்கள், நோயுள்ளவர்கள், அப்படித்தான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நபித்தோழர்கள், எவ்வளவு உயர்வை பெற்ற ஒரு நபித்தோழர், எவ்வளவு சிறப்பை பெற்ற ஒரு நபித்தோழர், அவர் எப்படி துஆ செய்து கொண்டு தவாஃப் செய்கிறார் என்பதை பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கிறது. எனவே நபித்தோழர்கள் அவ்வளவு பெரும் சிறப்பையும் உயர்வையும் பெற்றார்கள் என்றால் அவர்கள் எப்போதும் தங்களை சீர்திருத்துவதிலே மிக கவனமாக இருந்தார்கள். அதற்கான முழு முயற்சியை எடுப்பவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று நீங்கள் அல் குர்ஆனிலே சில வசனங்களை நான் உங்களுக்கு இப்போது அவசரமாக சில வசனங்களை சொல்லிக் கொண்டு செல்கிறேன். அத்தோடு நாம் எப்படி அதில் பிரார்த்திக்கலாம் என்பதையும் சேர்த்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்ததஹிரீன். நிச்சயமாக அல்லாஹ் தௌபா செய்பவர்களையும் பரிசுத்தவான்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹுடைய நேசம் நமக்கு கிடைத்தால் அதை விட வேறு என்ன நமக்கு வேண்டும்? இந்த வசனத்தை நானும் நீங்களும் கடந்து செல்கின்ற போது அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய ஒரு துஆ தான், ரப்பி ஜஅல்னி மினத் தவ்வாபீன் வ மினல் முத்ததஹிரீன். இல்லை, அல்லாஹ் நேசிக்கிறான். அவனிடம் தௌபா செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான், பரிசுத்தவான்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இப்போ அல்லாஹுடைய நேசம் எமக்கு கிடைக்க வேண்டும். இப்போ நாம் அதற்காக அல்லாஹ்விடத்திலே எப்படி துஆ செய்ய வேண்டும்? ரப்பி ஜஅல்னி மினத் தவ்வாபீன், யா அல்லாஹ், என்னை தௌபா செய்பவர்கள் என்றும் உள்ளவர்கள் ஒருவராக ஆக்குவாயாக. வ மினல் முத்ததஹிரீன், பரிசுத்தவான்கள் என்றும் உள்ள ஒருவராக என்னை ஆக்குவாயாக என்று நாம் துஆ செய்ய வேண்டும். நம்மை நாம் சீர்திருத்திக் கொள்வது என்பதுதான் மிகப்பெரிய வெற்றி.
கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. நீங்கள் எடுத்து பார்க்கலாம், ஒரு ஹதீஸ் அதாவது தபரானியில் பதிவாகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்து ஷம்ஸில் வரக்கூடிய வசனங்களை ஓதுகின்ற போது ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா என்ற அந்த வசனங்களை நபி அவர்கள் ஓதும் போது அல்லாஹு தஆலா நஃப்ஸுக்கு 2 விதமான உணர்வுகளையும் கொடுத்தான். பாவங்களுக்கான உணர்வு, தக்வாவுடைய உணர்வை அல்லாஹ் நஃப்ஸுக்கு கொடுத்தான் என்ற வசனத்தை நபி அவர்கள் ஓதும்போது இப்படி துஆ செய்வார்கள் என்ற செய்தியை நாம் தபரானிலே பார்க்கிறோம். அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா என்று துஆ செய்வார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஃப்ஸை விட தூய்மையான ஒரு நஃப்ஸ் இருக்க முடியாது. அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள், யா அல்லாஹ், நீ எனக்கு தக்வாவை தருவாயாக, எனது நஃப்ஸை நீ தூய்மையாக்குவாயாக, அதை தூய்மைப்படுத்துவர்கள் நீதான் மிகச் சிறந்தவன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்திப்பார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் சொல்கிறான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். அல்லாஹ் தக்வாவுடையவர்களை நேசிக்கிறான், இறையச்சம் மிக்கவர்களை நேசிக்கிறான். உண்மையில் இந்த வசனத்தை நானும் நீங்களும் கடந்து செல்கின்ற போது எப்போதாவது சிந்தித்திருக்கிறோமா, உண்மையில் நான் ஒரு தக்வாவுடைய அடியானாக இருக்கிறேனா, அல்லாஹுடைய நேசத்தை பெறுவதற்கு தகுதியான முத்தகீன்களில் ஒருவனாக நான் இருக்கிறேனா என்பதை நாம் சிந்தித்திருப்போமா? என் அருமை சகோதரர்களே, இந்த வசனத்தை நானும் நீங்களும் கடந்து செல்கின்ற போது அல்லாஹ்விடத்திலே எப்படி துஆ செய்ய வேண்டுமென்றால், ரப்பி ஜஅல்னி மினல் முத்தகீன், என்னை தக்வாவுடையவர்கள் நின்றும் உள்ள ஒருவனாக என்னை ஆக்குவாயாக என்று நாம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வல்லாஹு யுஹிப்பு சாபிரீன். அல்லாஹ் பொறுமையாளர்களை நேசிப்பதாக அல்லாஹ் சொல்கிறான். எந்தளவு நாம் நமது வாழ்வில் பொறுமையை கடைபிடிக்கின்றோம். அல்லாஹ் பொறுமையாளர்களை நேசிப்பதாக குர்ஆனிலே சொல்கிறானே, நாம் இந்த சிறப்பை அடைந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நாம் இப்படி துஆ செய்திருப்போமா? ரப்பி ஜஅல்னி மினஸ் சாபிரீன், ரப்பி ஜஅல்னி மினஸ் சாபிரீன், பொறுமையாளர்கள் நின்றும் உள்ள ஒருவனாக அல்லாஹ் நீ என்னை ஆக்குவாயாக என்று துஆ செய்திருப்போமா? இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இவர்கள் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைப்பார்களோ, தங்கள் காரியங்களை அல்லாஹ்விடம் ஒப்படைப்பார்களோ, அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று சொல்கிறான். நாம் உண்மையில் நமது காரியங்களை அல்லாஹ்விடம் ஒப்படைத்துத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா? அல்லாஹ்வின் மீது அப்படியான ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? அப்படியான முத்தவக்கிலூன்களாக நாம் இருக்கிறோமா? நாம் அந்த வசனத்தை கடந்து செல்லும் போது இந்த கேள்விகளை நம்மிடம் கேட்டிருப்போமா? என் அருமை சகோதரர்களே, இந்த வசனங்களை கடந்து செல்கின்ற போது நாம் அல்லாஹ்விடத்திலே அவனது நேசத்தை பெற வேண்டும். அதற்காக எப்படி கேட்க வேண்டும்? ரப்பி ஜஅல்னி மினல் முத்தவக்கிலீன், என்னை உன் மீது தவக்குல் வைத்தவர்கள் என்றும் உள்ள ஒருவனாக என்னை ஆக்குவாயாக. அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், நீதியாக செயல்படக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். நமது வாழ்வில் எந்த அளவு நாம் நேர்மையாக இருக்கிறோம், நீதியாக செயல்படுகிறோம், நமது வார்த்தைகளில் நாம் எந்த அளவு நேர்மையாக இருக்கிறோம், என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ் இந்த பண்பை நேசிக்கிறானே, இந்த பண்பை நான் எனக்குள் வளர்த்து கொள்ள வேண்டாமா என்று நாம் அல்லாஹ்விடத்திலே இப்படி துஆ செய்திருப்போமா? ரப்பி ஜஅல்னி மினல் முக்ஸிதீன், என்னை நீதியாக நேர்மையாக செயல்படுவல் என்றும் உள்ள ஒருவராக என்னை ஆக்குவாயாக என்று நாம் துஆ செய்திருப்போமா? என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வகுன் மினஷ் ஷாக்கிரீன், நீங்கள் நன்றி உடையவர்கள் என்றும் உள்ள ஒருவராக ஆகிவிடுங்கள். சுப்ஹானல்லாஹ், இந்த தன்மை, இந்த பண்பு, இந்த நன்றி, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடிய இந்த பண்பை நாம் எந்த அளவு நமக்குள் வளர்த்து கொண்டிருக்கிறோம்? உண்மையில் நாம் அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றியுடைய அடியான் என்று சொல்வதற்கு தகுதியுடையவர்களாக வாழ்கிறோமா? இந்த கேள்வியை நாம் நம்மிடம் கேட்க வேண்டுமா இல்லையா? அதாவது, நான் அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றியுள்ள அடியான் என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு ஒரு தகுதியோடு தான் நான் வாழுகிறேனா? எனது வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறதா? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறானே, வகும் மினஷ் ஷாக்கிரீன், நீங்கள் அந்த நன்றி உள்ளவர்கள் என்றும் ஒருவராக ஆகிவிடுங்கள் என்று. இந்த இடத்தை நாம் குர்ஆனிலே கடந்து செல்கின்ற போது அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்திருப்போமா? ரப்பி ஜஅல்னி மினஷ் ஷாக்கிரீன், ரப்பி ஜஅல்னி மினஷ் ஷாக்கிரீன், உனக்கு நன்றி செலுத்துவர்கள் என்றும் உள்ள ஒருவராக என்னை ஆக்கி விடுவாயாக. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொல்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆவிலே முயற்சிக்க வேண்டுமா? இந்த செய்தி அஹ்மதிலே பதிவாகிறது. நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆவிலே நீங்கள் முயற்சிக்க வேண்டுமா? இந்த துஆவை கொண்டு முயற்சியுங்கள் என்று ஒரு துஆவை சொல்லி தந்தார்கள்.
அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். யா அல்லாஹ், உன்னை நினைவு கூறுவதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை அழகிய முறையில் வணங்குவதற்கும் எனக்கு அருள் புரிவாயாக. அன்பிற்குரியவர்களே, நன்றியுள்ள ஒரு நாவிலிருந்து உள்ளத்திலிருந்து தான் இந்த வார்த்தைகள் வெளிப்படும். அவர்தான் அல்லாஹுவை நினைவு கூறுவதில் எந்த குறையும் செய்ய மாட்டார், இபாதத்தில் எந்த குறையும் செய்ய மாட்டார். அல்லாஹுவை எவ்வளோ அழகாக இபாதத் செய்ய முடியுமோ அவ்வளோ அழகாக அல்லாஹுக்கு இபாதத்தை நிறைவேற்றுவார். இவைகளெல்லாம் நன்றியின் வெளிப்பாடு. அருமை சகோதரர்களே, அந்த உள்ளத்தில் ரப்புக்கு அவர் ஒரு நன்றி உள்ள அடியானாக இருந்தால் அவரது இபாதத் முழுமையாக வெளிப்படும். அதில் அவர் குறைவு செய்ய மாட்டார். அல்லாஹுவை நினைவு கூறுவதில் எந்த குறையும் செய்ய மாட்டார். அல்லாஹுடைய நினைவோடு அவர் வாழ்வார். எனவே நறுமை சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற இந்த உன்னதமான பண்பு அல் குர்ஆனிலே மற்றும் ஒரு இடத்திலே நீங்கள் பார்க்கலாம். வகும் மினஸ் சாஜிதீன், நீங்கள் சுஜூத் செய்தவர்கள் என்றும் உள்ள ஒருவராக ஆகிவிடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த வசனத்தை நானும் நீங்களும் கடந்து செல்கின்ற போது ரப்பி ஜஅல்னி மினஸ் சாஜிதீன், உனக்கு சுஜூத் செய்யக்கூடியவர்கள் என்றும் உள்ள ஒருவராக என்னை ஆக்குவாயாக. தொழுகையாளிகளாக நாம் மாறுவதற்கு எவ்வளோ அழகான ஒரு துஆவாக இந்த துஆ இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், மூமின்களே அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள். வகூனு மஅஸ் ஸாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களோடு ஆகிவிடுங்கள். இந்த வசனத்தை குர்ஆனில் நானும் நீங்களும் கடந்து செல்கின்ற போது அல்லாஹ்விடத்திலே ரப்பி ஜஅல்னி மஅஸ் ஸாதிகீன், யா அல்லாஹ் என்னை உண்மையாளர்களோடு ஆக்கிவிடுவாயாக. நாம் உண்மையாளர்களோடு வாழ்வதென்பது எவ்வளவு பெரிய நிஅமத், அருள். நாம் உண்மையை விரும்புவோம், உண்மையை நேசிப்போம். ஏன், நம்மை சூழ உள்ளதெல்லாம் உண்மைகள், பொய்கள், போலிகள் அல்ல. இன்று சமூகம் போலியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது, போலிகளிலே ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு கற்பனை உலகிலே போலியாக ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு உலகிலே வாழ்வதை பார்க்கிறோம். ஆனால் அற்புதமான இஸ்லாம் நமக்கு எப்படியெல்லாம் வழிகாட்டி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். என் அருமையான சகோதரர்களே, இறுதியாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான் நபித்தோழர்களுக்கு செய்த ஒரு பெரும் அருளை பற்றி. வலாக்கின் அல்லாஹ ஹப்பப இலைக்குமுல் ஈமான் வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும் வகர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான். அல்லாஹ் உங்களுக்கு ஈமானை நேசத்துக்குரியதாக ஆக்கினான். அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களை ஈமானை கொண்டு அழகுபடுத்தினான். அல்லாஹ் உங்களுக்கு குஃப்ரையும் பாவங்களையும் மாறு செய்தலையும் அல்லாஹ் வெறுப்புக்குரியதாக ஆக்கினான். இந்த வசனத்தை நானும் நீங்களும் குர்ஆனிலே கடந்து செல்கின்ற போது அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் ஈமான் வஸய்யன்ஹு ஃபீ குலூபினா வகர்ரிஹ் இலைனல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான் வஜஅல்னா மினர் ராஷிதீன். யா அல்லாஹ், ஈமானை எமக்கு நேசத்துக்குரியதாக ஆக்குவாயாக. எமது உள்ளங்களை ஈமானை கொண்டு நீ அழகுபடுத்துவாயாக. குஃப்ரையும் பாவங்களையும் மாறு செய்தல்களையும் எமக்கு வெறுப்புக்குரியதாக ஆக்குவாயாக. வஜஅல்னா மினர் ராஷிதீன், நேர்வழி பெற்றோர்களில் நம்மை ஆக்குவாயாக. இப்படியாக நறுமை சகோதரர்களே, குர்ஆனோடு இப்படி ஒரு சிறந்த ஒரு தொடர்பை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நமது உள்ளங்கள் அந்த குர்ஆனோடு உள்ள தொடர்பில் ஒரு உயிரோட்டமுள்ள ஒரு தொடர்பாக இருக்க வேண்டுமே தவிர ஏதோ அதாவது அந்த குர்ஆனோடு உள்ள தொடர்பு ஒரு சடங்கு ரீதியான தொடர்பாக இருப்பதில் எந்த பயனும் இல்லை. எனவே அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தொடர்பை குர்ஆனோடு ஏற்படுத்தி கொண்டு இப்படியாக குர்ஆனுடைய வசனங்களை கடந்து செல்கின்ற போது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக என்று கூறி எனது இரண்டாவது உரையை நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.